செந்தில் பாலாஜி அவசரமாக அமைச்சராக வேண்டிய அவசியம் என்ன என்று உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி 471 நாள் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தார். மறுநாளே அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனை எதிர்த்து சென்னையை சேர்ந்த வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அமைச்சர் பதவியில் இல்லை என காரணம் காட்டி ஜாமீனை பெற்ற அவர் மறுநாளே மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். அவசரமாக அமைச்சராக வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் அமைச்சராக நீடிக்க வேண்டுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். மேலும் அவர் அமைச்சராக இருந்தால் சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்புள்ளதாக கருத்து தெரிவித்த நீதிபதிகள் 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சாட்சிகளாக இருக்கும்போது அவர் அமைச்சராக தொடர்ந்தால் என்ன நடக்கும் என கேள்வி எழுப்பினர். மேலும் வழக்கு விசாரணையை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.